ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து சனிக்கிழமை, அது மட்டும் இல்லைங்க, சனி பிரதோஷத்தோடு வந்திருக்குங்க. இன்னைக்கு சூரிய உதயம் வந்து காலையில் 5:45 ஏஎம்ங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாடி 5 நிமிஷம், சூரியன் உதயமானதுக்கு வர 5 நிமிஷம். இந்த 10 நிமிஷத்தில் நம்ம என்ன கேட்டாலும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுங்க. எந்த சூழ்நிலையிலும் எங்கே இருந்தாலுமே இந்த வழிபாடை நம்ம செய்யலாங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ ரெகுலராக நான் செஞ்சுட்டு வரேங்க. இது நாள் கணக்கெல்லாம் கிடையாது, தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு செஞ்சுட்டு வரேங்க. இப்போ மணி வந்து ஒரு 3:30 மணியே போல் இருக்குங்க. வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு, சனி பிரதோஷம் இல்லைங்களா, வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. பொதுவாக வந்து 4, 6 பிரதோஷ நேரம், அந்த நேரத்தில் கோவிலில் இருக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டில் முன்னாடியே வழிபாடு செஞ்சுட்டு போகிறேங்க. நம்ம போயிட்டு வந்து செய்ய முடியாது அப்படின்றதுக்காக இந்த ஃபோட்டோ வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க காசிக்கு போயிட்டு வந்தாங்க, அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்ததுங்க. அதுக்கு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு, அதே போல் வெள்ளருக்கு விநாயகருக்கும் எடுத்து அழகாக மல்லிப்பூனால் அலங்காரம் பண்ணிவிட்டு 2 அருகம்புல் வச்சுட்டு, இன்றைக்கி வந்து சிவ வழிபாடு நல்லபடியாக நடக்கணும், எந்த தடங்களும் வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கணுங்க. குறிப்பாக இன்றைக்கி விநாயக பெருமான வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சிவ வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலுமே அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க. அதனால் விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஸ்படிகலிங்கமும் நந்தி பகவானும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சுத்தமான தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அழகாக அவங்களையும் அலங்காரம் பண்ணிவிட்டு வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு கிளம்ப போகிறேங்க. சனி பிரதோஷ வழிபாடு நம்மளுடைய பாவங்கள், தோஷங்கள், துன்பங்கள் இதிலெல்லாம் இருந்து விடுபடுவதற்கான மிக முக்கியமான நாளுங்க. அதனால் எப்படிப்பட்ட துன்பம் தீரணும் அப்படின்னாலும் சனி பிரதோஷம் அன்னைக்கு வழிபட்டோம் அப்படின்னா அது நிச்சயமாக நீங்குங்க. ஒரு சனி பிரதோஷ வழிபாடு ஒரு வருஷம் நம்ம கோவிலுக்கு போயிட்டு, அதாவது பிரதோஷ வேலையில் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு சனி பிரதோஷம் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்த சனி பிரதோஷம் வர்றதுக்கு நாம் வந்து அக்டோபர் மாதம் வரை காத்திருக்கணுங்க. அது வரைக்கும் நமக்கு சனி பிரதோஷம் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்ததும் சனி பிரதோஷம் தான், இப்போ வந்துட்டு இருக்கிற இதுவும் சனி பிரதோஷம் தாங்க. ஒரு தரம் பிரதோஷம் சனி பிரதோஷம் வந்தால் அடுத்து வர பிரதோஷமும் சனி பிரதோஷமாக தான் வரும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயங்க. இதோட நமக்கு சனி பிரதோஷம் அப்படின்றது அக்டோபர் மாசத்துல தாங்க வருது. அடுத்து சனி பிரதோஷ வழிபாட்டுக்காக நம்ம ஒரு 5 மாசம் காத்திருக்கணுங்க. அதனால இந்த பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷமான பிரதோஷமாக பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்ல, முதன்மை நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தோட இணைந்து வரும் இந்த சனி பிரதோஷனால நம்ம வந்து தவறவே விடக்கூடாத ஒரு நாளாக சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த நாள மிக முக்கியமா தீப வழிபாடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் சுபிக்ஷம், செல்வ செழிப்பு ஏற்படுங்க. பிரதோஷ வேலையில எல்லா தேவர்களும், முனிவர்களும், கடவுள்களும் சிவபெருமானை வணங்குவதற்காக சிவாலயத்துக்கு வருவாங்க அப்படின்றது ஐதீகங்க. அதனால தான் பிரதோஷ வேலையில் சிவனுக்கும் நந்திக்கும் குறுக்கில் நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அழகாக இந்த பிரதோஷ வேலையில் கோவிலில் இருந்தாலே போதுங்க. முண்டி அடிச்சுக்கிட்டு போயிட்டு சாமியை பார்க்கணும் அப்படின்ட்டா எந்த அவசியம் கிடையாதுங்க. ஒரு சிலர் அந்த தப்பை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டேன்றாங்க. முன்னாடி போய் பார்க்கறதுனால மட்டும் சிவபெருமான் நம்மளை பார்த்து அவருடைய அருளாசியை நமக்கு தருவார் அப்படின்லாம் கிடையாதுங்க. நீ வந்து முன்னாடி போய் அவரை பார்த்தாலும் பின்னாடியில் கோவிலில் ஏதாவது ஒரு மூலையில் உட்காந்துட்டு நம்ம வந்து சிவனை நினைச்சு வழிபாடு செஞ்சிருந்தா சிவன் நம்மளை பார்ப்பார். நீங்க முன்னாடி போய் அவர் முன்னாடி நின்னாலும் அவர் உங்களை பார்க்க மாட்டார். அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பொதுவா பிரதோஷ வேலையில நந்தி அபிஷேகம் பார்க்கறது ரொம்ப 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 நல்லதுங்க. அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் நம்மளால முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். எல்லாமே வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களால என்ன முடியுமோ அதை வந்து வாங்கி கொடுக்கலாங்க. பிரதோஷம் வாழ்க்கையில் இருக்கிற தோஷங்களை நீக்குங்க. சனிக்கிழமையில வர பிரதோஷத்துல வணங்குறதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சனி தோஷத்தினால ஏற்படும் பாதிப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுங்க. சனி பிரதோஷனால சிவபெருமானை வழிபடுறதுனால சனி தோஷத்தினால ஏற்படுற பாதிப்புகள் குறையும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சனி பிரதோஷம் சிவபெருமானை வழிபடுவதற்கு ரொம்ப ரொம்ப ஒரு உகந்த நாளுங்க. ஒரு சனி பிரதோஷத்தை முறையாக வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ஒரு வருஷத்துல வர எல்லா பிரதோஷங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். மற்ற பிரதோஷ நாட்களை நம்ம கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்ய முடியலனாலும் இந்த சனி பிரதோஷம் அன்னைக்காவது நம்ம முறையாக கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சாலே போதுங்க, நல்ல பலன் நமக்கு கிடைக்குங்க. இப்போ எல்லாமே அலங்காரம் பண்ணி அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டுருக்குறேங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எங்கிட்ட இருக்கிற அந்த குட்டி ஸ்படிகம், குட்டி நந்தி அழகாக அந்த மல்லிப்பூனால் அலங்காரம் பண்ணி வச்சுருக்குறேங்க. எளிமையாக பாலும் பழமும் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு ஓம் நம சிவாய சிவாய நம அப்படின்ற மந்திரமும் நம சிவாய வாழ்க நாதந்தாள் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்றது வந்து எனக்கு வந்து ஒரு 6-7 வரி தாங்க மனப்பாடமாக தெரியும். மற்றபடியெல்லாம் ஃபோனில் போட்டு விட்டுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து கரெக்டாக ஒரு 4:30 மணியை போல் வீட்டிலேருந்து கிளம்பிடுறேங்க. ஒரு ஸ்பெஷல் தீபம் இன்றைக்கி வந்து வில்வ இலையில் தீபம் ஏற்றினா ரொம்ப நல்லதுங்க.
கிடைக்குதுங்க. அப்படி இல்ல அப்படின்ற பட்சத்தில நான் வந்து வெற்றிலையில தீபம் ஏத்திருக்கிறேங்க. 3 வெற்றிலை வச்சுட்டு இன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வரும்போது தாங்க வில்வம் வாங்கிட்டு வருவேன். ஸோ இப்ப வில்வம் இல்ல அப்படின்றதுனால பழசு வில்வம் இருந்தா கூட எடுத்து வைக்கலாம். அது வந்து ஒரு வில்வ இலை அப்படின்றது 3 இலைகள் சேர்ந்து வர்றது தாங்க. அதுதான் முழுமையான ஒரு வில்வ இலை. அந்த மாரி இல்ல அப்படின்றதுனால வெற்றிலை, பூனால வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு கிளம்ப போறேங்க. நம்ம சிவன் கோயிலுக்கு போயிட்டு திரும்பும்போது சில விஷயங்கள நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பெருமாள் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா, அங்க உட்காரக்கூடாது. உடனே வந்து வணங்கிட்டு உடனே வீட்டுக்கு வந்துடணும். நேரா வீட்டுக்கு தான் வரணும்னு சொல்லுவாங்க. வரும்போது கல்லுப்பும் மஞ்சத்தூளும் வாங்கிட்டு வரணும். ஏன்னா, மகாலட்சுமி தாயார் நம்ம கூடவே வருவாங்களாம். ஆனா சிவன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தான் வரணுங்க. இப்ப சிவன் கோயிலுக்கு போறோம் அப்படின்னா, திரும்பும்போது இத செய்ய மறக்கவே கூடாதுங்க. இப்ப சிவன் கோயிலுக்கு போறோம், சிவன தரிசனம் பண்றோம், அதோட திரும்பிறோம். இதுதான் நம்மளுடைய வழக்கம். ஆனா, சரியான முறையில சிவன் கோயில்ல எப்படி வழிபடணும் அப்படின்னு நமக்கு பெரும்பாலான பேருக்கு தெரியலங்க. இதனால நம்மளுடைய வழிபாட்டிற்கான பலன் இல்லாம போயிடுதுங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு வழிபட்ட முழு பலனையும் அடைவதற்கு சிவன் கோவில்ல இருந்து திரும்புவதற்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்களை தவறாம செய்யணும். சிவன் கோயிலுக்கு போறதுனால நம்மளுடைய மனசிலும் சரி, நம்மை சுத்தில இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் அழிந்து மனசும் ஆன்மாவும் தூய்மை அடையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே சமயத்துல எந்த கோவிலுக்கு போனா எந்த தெய்வத்தை எப்படி வணங்கணும் அப்படின்னு நம்மளுடைய இந்து மதத்துல சில வழிகாட்டுதல்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. முழு முதற் கடவுளான விநாயகரை தோப்பு கரணம் போட்டு தலையில குட்டின்னு வணங்கணுங்க. பெருமாள் கோவிலுக்கு போனா முதல்ல தாயாரை தரிசனம் செஞ்ச பிறகுதான் பெருமாள் சன்னதிக்கு சென்று பெருமாளை நாம வணங்கணும். ஆனா சிவன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா முதல்ல சிவன் சன்னதிக்கு போயிட்டு சிவபெருமானை வழிபாடு செஞ்ச பிறகுதான் தாயாரை தரிசிக்கணுங்க. மற்ற கோவில்ல மற்ற தெய்வங்களோட கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யும் முறையில இருந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யும் முறை வந்து கொஞ்சம் வேறுபட்டதா இருக்குங்க. பிரதோஷ வேலையில எப்படி வலம் வரணும், எப்படி வந்து வணங்கணும் அப்படின்னு சில விதிமுறைகள் இருக்குங்க. அதே போல சிவனுக்கும் நந்திக்கும் குறுக்க போகக்கூடாது. சண்டிகேஸ்வரரை வணங்கிட்டு நம்ம கையை வந்து அவருக்கு முன்னாடி காட்டிட்டு போனோம் அப்படின்ற சில விதிமுறைகள்லாம் இருக்குங்க. அதே போல சிவன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அங்கிருந்து திரும்பும்போது வேற என்னென்ன விஷயங்களை கண்டிப்பா நாம செய்யணும். சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசாதத்தை தவிர கோவில்ல இருந்து சிறு துரும்ப கூட நம்ம எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு நம்ம ட்ரெஸ்ல ஏதாவது தூசி கூட இருந்தது அப்படின்னா அதை தட்டி விட்டுட்டு தான் எழுந்து வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவகணங்கள் வந்து கோவில்ல இருந்து திரும்பும் போது நம்ம கூடவே வராமல் இருப்பதற்காக தான் சிவன் கோவில்ல பிரகாரத்துல உட்காந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன் கோவில்ல நவ கிரகங்களை சுத்துறதுனால அங்க உட்காராம வந்தோம் அப்படின்னா அந்த கிரகங்கள் நம்முடனே கூட வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால சிவன் கோயில நம்ம உட்கார்ந்தா அதுவும் அங்கேயே உட்கார்ந்துடும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. சிவன் கோவில வழிபாடு செஞ்ச பிறகு செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள் ஒண்ணு சண்டிகேஸ்வரர் வழிபாடு. அதாவது சண்டிகேஸ்வரர் சந்நிதியில வழிபாடு செய்யறதுங்க. பொதுவா இங்க வந்து உடன் பெரும்பாலானவங்க கைகளை தட்டி சொடுக்கு போட்டு வழிபாடு செய்யறது உண்டு. ஆனா சண்டிகேஸ்வரர் எப்பவுமே தியானத்துல இருப்பவருங்க. அதனால அவர் அமைதியா தான் வணங்கணும். மனசுக்குள்ளேயே ஆலய தரிசனத்தை சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு வணங்கினாலே போதுங்க. சண்டிகேஸ்வரருக்கு வஸ்திரம் வச்சு வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தலைமுறைக்கு வஸ்திர பஞ்சம் ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க. அதோட சுப காரிய தடைகளும் விளங்கும். இவருக்கு வந்து வில்வம் சாத்தி வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில அனைத்து வளங்களும் கிடைக்குங்க. கடைசியா வந்து சண்டிகேஸ்வரர்கிட்ட கையை ஏன் காமிச்சணும்னா நான் எதுவுமே இங்கிருந்து கொண்டு போகல அப்படின்றத அவர்கிட்ட காட்டணுன்றதுக்காக தான் கையை அவர்கிட்ட காட்டணும்னு சொன்னது. அது தெரியாம நம்ம என்ன பண்றோம், கையை தட்டுறது, சொடுக்கு போறது, இப்படிதான் வழிபாடு செய்யணும் அப்படின்ற ஒரு தவறான முறை இருக்குங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஸோ நம்ம வந்து சிவ வழிபாடு செய்யறோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரர் கிட்ட போயிட்டு நம்ம கையை காமிச்சு நம்ம இங்கிருந்து நான் எதுவுமே கொண்டு போகல அப்படின்றத அவர்கிட்ட சொல்லிட்டு போறது ஒரு முறை இருக்குங்க. இந்த முறையில வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம சிவன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்த முழு பலனும் நமக்கு கிடைக்குங்க. நாங்க வந்து சிவன் கோயிலுக்கு போனா எந்த முறையில தான் வழிபாடு செய்யறோம் அப்படின்னு சொல்றவங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சனி பிரதோஷ விரதத்தை முழுமையாக நம்ம கடைபிடிக்கிறதுனால பல பிரச்சனைகள் தடைகள் நீங்குங்க. சனிக்கிழமை சனி பகவானுக்குரிய நாள். சாஸ்திரங்களின்படி சிவபெருமான் தான் சனி பகவானோட குரு. அதனால சனி பிரதோஷ விரதம் சனி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்குங்க. சனி பகவானோட 7.5 சனியா இருந்தாலும் சரி, கண்ட சனியா இருந்தாலும் சரி, அதனுடைய தாக்கம் குறையும். யாருக்காவது சனி தோஷம் இருந்தா இந்த விரதம் அதன் பாதிப்பை குறைக்குங்க. இந்த விரதம் ஆசைகளை நிறைவேற்றுங்க. வாழ்க்கையில அமைதி சந்தோஷம் தருங்க. வேலை வியாபாரம் செய்ய இடங்கள்ல கஷ்டம் இருந்தா அது நீங்குங்க. இது வந்து தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு. யாருக்கெல்லாம் வேலை தொழில பிரச்சனை இருக்குதோ, வாழ்க்கையில நிம்மதி இல்லாத நிலை இருக்கோ, அவங்க வந்து இந்த விரதத்தை அவசியம் கடைபிடிக்கணுங்க. சனி தோஷத்தால பாதிக்கப்பட்டவங்க இந்த விரதம் இருந்தா அதோட தீவிரம் குறையுங்க. மேலும் இந்த விரதம் விருப்பங்களை நிறைவேற்றுங்க.
வாழ்க்கையில அமைதியையும், ஸ்திரத்தன்மையும் குடுக்குங்க. வாழ்க்கையில நிலையற்ற தன்மை, குழப்பமான சூழல், கடன் பிரச்சனை, நெருக்கடிகள், பிரச்சனை இதுலலாம் சிக்கி இருக்கிறவங்க, தீராத கஷ்டத்துல இருக்கிறவங்க, விருப்பங்கள் நிறைவேறணும் அப்படின்றவங்க, தடைகளை அதிகம் சந்திக்கிறவங்க, இந்த அற்புதமான சனி பிரதோஷ நாள்ல விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்யலாங்க. அனைத்து பிரதோஷங்களிலும் விரதம் இருக்க முடியாதவங்க கூட சனி பிரதோஷம் அன்னைக்கு விரதம் இருந்தா இந்த கஷ்டத்துல இருந்தும் துன்பத்துல இருந்தும் விடுதலை கிடைக்குங்க. இப்போ வந்து விபூதினால அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க. அர்ச்சனை பண்ணிட்டு ஓம் நம சிவாய சிவாய நம, ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க நமக்கு சிவாய நம அப்படின்ற மந்திரத்தை சொன்னா என்ன பலன் கிடைக்கும், ஓம் நம சிவாய அப்படின்னு சொன்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன சொல்ல முடியுமோ அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கலாங்க. பாவங்கள், கர்ம வினைகள், பித்ரு தோஷம் உள்ளிட்ட தோஷங்களில் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களை அனுபவிக்கிறவங்க இந்த சனி பிரதோஷ விரதத்தை கடைபிடிக்கலாம். முடிஞ்சவங்க சிவ பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தும் அன்றைய தினம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானங்கள் செஞ்சாலும் சனியோட அருளும் சிவபெருமானோட அருளும் பரிபூரணமாக கிடைக்குங்க. வீட்டில் வந்து நல்லபடியாக பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேங்க. ஒரு 4 மணிக்குள்ளே பண்ணி முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து கிளம்புறதுக்கு எனக்கு சரியாக இருக்கும் அப்படின்றதுனால இப்போ உங்களுக்கு டைமிங் கூட காட்டுறேன் பாருங்கள். 4 மணிக்கெல்லாம் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் வழிபாடு செஞ்சு முடிச்சிட்டேங்க. முடிச்சுட்டு கற்பூர தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு கோவிலுக்கு கிளம்ப போகிறேங்க. சனி பிரதோஷத்தன்னைக்கு எப்படியெல்லாம் நம்ம வழிபாடு செஞ்சோம், என்னெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா சிவனோட அருளை பரிபூரணமாக பெற முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. என்னெல்லாம் செய்யக்கூடாது, இந்த குறிப்பிட்ட விஷயங்களை செய்யும்போது சிவபெருமானோட கடுமையான கோபத்துக்கு நம்ம ஆளாக நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதில் வந்து முதல் வந்து பிறர் பொருளை அபகரிக்கிறதுங்க. பிறர் செல்வத்தை தவறாக பயன்படுத்துவதை சிவபெருமான் ஒருபோதும் ஏற்க மாட்டாருங்க. ஒருத்தங்க உங்களை நம்பி கொடுத்த பணத்தை உங்களுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்துவது ரொம்ப 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 பெரிய தவறுங்க. இதை சிவபெருமான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டாருங்க. ரெண்டாவது விஷயம் வந்து திருமண வாழ்க்கையில வந்து குறுக்கிடுறதுங்க. ஒருத்தவங்களுடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்துவது சிவபெருமானுக்கு பிடிக்காத ஒண்ணுங்க. அடுத்து உங்க குடும்பத்துல அவங்களுடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படும் வகையில் அவங்களுடைய மகிழ்ச்சியை கெடுக்கும் வகையில நடந்து கொள்ளக்கூடாதுங்க. திருமண உறவுகளிடம் மரியாதையுடன் நடந்து கொள்வது சிவபெருமானோட தூய்மை மற்றும் நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக இருக்குங்க. இதன் மூலம் அவரது தயவையும் பாதுகாப்பையும் நாம பெறலாங்க. மூணாவது விஷயம் வந்து மத்தவங்களுக்கு தீங்கு நினைக்கிறது. மத்தவங்களுக்கு தீங்கு விளைவிப்பதை சிவபெருமான் ஒருபோதும் விரும்புவதில்லைங்க. அடுத்து வந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறதுங்க. சமூக விரோத செயல்களை ஈடுபடுபவர்களை சிவபெருமான் ஒருபோதும் மன்னிக்கிறது கிடையாதுங்க. அவர் தண்டிக்கவே செய்வார். வன்முறை மற்றும் மற்றவர்களை துன்புறுத்துவது போன்ற செயல்களை அவர் வந்து வெறுப்பாருங்க. நல்லொழுக்கத்துடன் வாழ்வது மற்றும் சமூகத்திற்கு நன்மை செய்வது போன்ற செயல்களை சிவபெருமானுடைய ஆசையை நமக்கு பெற்றுத்தருங்க. நம்மை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட காட்டுற அன்பு சிவபெருமானுக்கு செய்யப்படும் பூஜைகளை விட ரொம்ப 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 உயர்ந்த வழிபாடாக கருதப்படுதுங்க. அடுத்துதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க, பெண்களை அவமரியாதை செய்யறதுங்க. பெண்களை அவமரியாதை செய்வதை சிவபெருமான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாருங்க. பெண்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துல எந்த தெய்வமும் மாசம் செய்யாது அப்படின்றது ஐதீகங்க. சிவபெருமானை வழிபாடு செய்யறவங்க பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்க. பெண்களை கேலி செய்யறது, அவங்கள வந்து தரக்குறைவா பேசுறது, நடத்துறது, அவங்களுடைய கஷ்டத்துக்கு ஆளாக்குறது எல்லாமே மன்னிக்க முடியாத குற்றங்கள். இத மாதிரி செய்யறவங்கள சிவபெருமான் கிடையாதுங்க, எந்த தெய்வங்களுமே மன்னிக்காது. ஸோ பெண்களை வந்து மரியாதையை நடத்தணும். எந்த வீட்டுல பெண்கள் சந்தோஷமா இருக்கிறாங்களோ அந்த வீட்டு செல்வ செழிப்போட லக்ஷ்மி கடாட்சத்தோட இருக்குங்க. வீட்டுல வந்து பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டேங்க. அவங்க கூட பைக்ல போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டு அங்கிருந்து கொஞ்சம் தூரம் நடந்தே போயிடலாங்க. ஸோ நான் போயிட்டு இருக்கிறேன் கோவிலுக்கு. நான் இன்னைக்கு என்ன வாங்கிட்டு போனேன் அப்படின்னா பூஜைக்கு பால் வாங்கிட்டு போயிருந்தேங்க. அதோட அருகம்புல், வில்வ இலை, மல்லிப்பூங்க, இந்த பொருட்கள் தான் வாங்கி எடுத்து போய் அபிஷேகம் கொடுத்தேன். நந்தி அபிஷேகம் போனவொடனே கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டேங்க. முதல்ல வந்து பிரதோஷ வேலையில் நந்தி அபிஷேகத்தை தாங்க நம்ம பார்க்கணும். நந்தி அபிஷேகத்துக்கிட்ட நம்ம பிரார்த்தனை வச்சாலே அது வந்து டைரெக்டாக நம்மளுடைய சிவன் காதுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் முதல் சுவாமி அப்படின்னா விநாயகர் தாங்க. அதுக்கப்புறம் வந்து சேர்ந்தவங்க தான் மற்ற தெய்வங்கள் எல்லாமே. இங்கே வந்து முருகர் இருப்பார், ஆஞ்சநேயர் இருப்பார், பெருமாள் இருப்பார். இன்னைக்கு வந்து சனி பிரதோஷம் அப்படின்றதுனால நவகிரகத்துக்கெல்லாம் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. நவகிரகத்தை வந்து 9 சுற்று சுற்றிட்டு அழகாக வந்து சிவ பூஜையில் கலந்துட்டேன். நந்தி அபிஷேகம் முடிஞ்சதுங்க. இப்போ வந்து சிவ அபிஷேகம் நடந்துட்டு இருக்குது. இந்த கோவில் இருக்கிற சிவனுக்கு பேர் வந்து வைத்தீஸ்வரர், அம்பாள் வந்து தையல் நாயகிங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்க. இங்கே தான் உட்காந்து நம்ம வந்து பிரதோஷ அந்த நந்தி அபிஷேகத்தையும் சிவாபிஷேகத்தையும் பார்க்க முடியுங்க. இறுதியாளேஸ்வரர் கோவில் இங்கிருந்து பக்கம்தான், ஆனால் உள்ளவே போக முடியலைங்க. சரியான கூட்டம். ஜனங்க வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க. அங்கே அப்படியே நிற்கிறாங்க, பின்னாடி நிற்கிறவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குதுங்க. ஸோ இங்கே வந்து அழகாக உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற இபி ஆஃபீஸில் இருக்கிற ஒரு கோவிலுங்க. இங்கே தான் வந்து பார்த்துட்டு போகிறேன்.
இவங்க தான் வந்து தையல் நாயகி அம்மன். ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதே போல் வந்து சிவனும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. வைத்தீஸ்வரருங்க. இங்கே பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இங்கே ஒரு குட்டி பையன் இருந்தால் பாருங்க, ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தானா, உன்னை வீடியோ எடுக்கிறேன்டா உங்கள் மிஸ்ஸுக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொன்னால், நான் இன்னும் ஸ்கூலுக்கே போகலை, நீங்கள் அனுப்பிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ இதுவாக சொன்னாவன். அவங்களோட கொஞ்ச நேரம் அங்கே விளையாடி இருந்துட்டு அங்கேயே உட்காந்து பிரசாதம் கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தேங்க. ரொம்ப டயர்டாயிடுச்சு, ரொம்ப வெயில் வேறுங்களா. பிரசாதம்லாம் பாருங்கள், இங்கே இந்த கோவிலுக்குன்னு ரெகுலராக பிரசாதம் கொடுக்குறாங்க. நிறைய பிரசாதம் எடுத்துகிட்டு வந்து ஒருத்தரே கொடுக்குறாங்க போல இருக்குது. இதுதாங்க விநாயகர் கோவில். இங்கே வந்து சுந்தர விநாயகர் அப்படின்னு விநாயகர் இருப்பாருங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். முதல்ல இவர் தான் இங்கே வந்தார். அதுக்கப்புறம் எல்லா தெய்வங்களும் வந்து இங்கே சேர்ந்துட்டாங்கங்க. ரொம்ப சந்தோஷமான நாளாக இன்றைக்கி முடிஞ்சதுங்க. வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பாய்.